அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி லாங் வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பாருங்கள், மழை பெஞ்சால் நம்ம எப்படி சேஃப்டியாக இருக்கும், நம்ம கடை ரன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், மழை பெஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வைக்கிற போதே மழை பெஞ்சுது. அதனால் தார்ப்பையை எடுத்து போற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா உள்ளெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து வச்சுட்டு இப்போ வண்டியில் தள்ளிட்டு போகிறாங்க. மழை கம்மியாக இருக்குது, விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளின்னு போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. பாருங்கள், கிளம்புறாங்க. ஃப்ரண்ட்டில் தண்ணி தேங்கிட்டு இருக்குது. கால் சாக்ஸ் போட்டுன்னு இருக்கிறதுனால ஏறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாண்ட தள்ளி நடந்து போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வண்டி தள்ளின்னு கிளம்பியாச்சு. பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டாங்க. கடியனை போய் தார்பை கட்டுறத பார்க்கலாம் வாங்க. அப்படியே தொடர்ந்து இல்லை, இங்கே கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி. அதுக்கு அந்தாண்ட நிறைய தண்ணி இருக்கும். அதை தாண்டி தான் போயிட்டு இருக்கணும். பாருங்கள், கடியன் தார்பை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அந்த தகரமெல்லாம் கொம்பெல்லாம் போட்டு இருப்பாங்க. அதையும் போயிட்டு நின்று நம்ம சேஃப்டிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தார்பை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. மழை பெய்யும் போது தார்பை இல்லாமல் இருந்தாவோ இல்லை மழை அதிகமாக பெஞ்சாவோ கஸ்டமர்கள்லாம் வீட்டுக்கு போக தான் பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வாங்க மாட்டாங்க. சட்டுன்னு ஓடிடுவாங்க அப்படின்ட்டு ஓடிடுவாங்க. பை கட்டி வச்சுருந்தோம்னா சேஃப்டியாக நின்று வாங்கி சாப்பிட்டு போவாங்க. பாருங்கள், வானம் பாருங்கள் எவ்வளோ இருண்டு கிடக்குன்னு பார்த்தீங்களா. சரியான மழை வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், வானம் ஃபுல்லாகவே கருமேகம் சூழ்ந்து இருக்குது. நாங்களும் தார்பையை ரெடி பண்ணியாச்சு, கட்டிகிட்டே இருக்காங்க. கனமாக மழை வரத்துக்குள்ளே கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். பின்னால் பாருங்கள், இபி லைனு பெரிய டென்ஸ் மரம் இருக்கும். அப்போக்கும் நாங்கள் தான் ஃப்ரண்ட்டில் தான் நாங்கள் கடை போடுவோம். அங்கே தான் போட்டு ஆகணும், வேறு வழி இல்லை. உள் சைடு தள்ளி போட்டாலும் நம்ம கடை போட்டு இருக்கிறது தெரியாது நிறைய பேருக்கு. நம்ம இங்கே இருக்கிறதே ஒரு சில நேரத்தில் கடை இருக்காது அப்படின்ட்டு போயிடுறாங்க. கிட்ட பார்த்துட்டு தான் வராங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்டாகணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் வருவாங்க, சாப்பிட்டு போவாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இருக்கும் வரையும் எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உண்மையிலே சூப்பருங்க. அங்கே பாருங்கள், தார்பையெல்லாம் ஃபுல்லாக வண்டி சுத்தூரம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழையும் செமையாக இருண்டுன்னு வந்துருச்சு. இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கை. மழை பெஞ்சாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, காற்று வெயில் எதோ இருந்தாலும் சமாளித்து தான் ஆகணும். இல்லையே என்ன செய்ய. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இவங்க அந்தான ஒரு கடை ஒன்று தெரிஞ்சதெல்லாம் மூடிட்டு இருந்ததில்லை, அது அவங்க பக்கத்தில் இருக்குது பாருங்கள். அந்த கடையில் அவங்க இட்லி கடை வச்சுட்டு இருக்காங்க. காலையில் டைம் இட்லி கடை போடுவாங்க. அந்த அண்ணன் தான் வந்தாங்க. தார்பை கட்டியாச்சா, மழை வருது, சீக்கிரம் பாஸ்ட்டு கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு பேசிட்டு இருந்தாங்க. என்னையும் வீடியோ எடு அப்படின்னு சொல்லி நின்றாங்க. பாருங்கள், ரெகுலராக பூ கொடுக்கறதுக்கு அக்கா வருவாங்க. பாருங்கள், பூ எடுத்துன்னு கட் பண்ணி சிரிச்சிட்டே வராங்க. பூ டெய்லியும் பூ கொடுத்துட்டு போயிடுவாங்க நம்ம கடைக்கு. புல்லை கட்டி முடிச்சுட்டு அது கொஞ்சம் தூக்கி கட்டணும்னா தான் நம்ம தண்ணியெல்லாம் சல்லுன்னு பக்கம் போய் விடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் முட்டு கம்பி ஒன்று கொடுத்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை. மழை பெஞ்சால் இந்த மாதிரி தான் பாருங்கள், தார்பை கட்டி நாங்கள் சேஃப்டியாக உக்காந்துப்போம். ஒரு நேரத்தில் கரண்ட்டை டான்ஸ் மரத்தில் சவுண்டு ஓடும். எப்படின்னா பரபர நெருப்பொறியாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போக்கும் ஓடி போகாமல் அங்கேயே தான் நிற்குவோம். எல்லாம் சில பேர் பயப்படுவாங்க. இருந்தாலும் எதுவும் இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஆண்டவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடை போட்டுட்டு தான் இருப்போம் தொடர்ந்து. பாருங்கள், செமையாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. நானும் வீட்டுக்கு கிளம்பலாம், துருள் போடுது, போயிட்டு திருப்பியும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துன்னு வீட்டுக்கும் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடு சேர்ந்ததும் உடனே வண்டிக்கெல்லாம் பை போற்றி முடிச்சுட்டு உள்ளே வரத்துக்குள்ளவே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், செம மழைங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, மதியம் சாப்பாடு ஈவினிங் தான் சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைக்கு போய் சேல்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு தான் திரும்ப நைட் சாப்பாடு செய்ய ஆரம்பிப்பேன். மழை பாருங்கள், கனமாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ஊரில் மழை பெய்யுதா அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதிய உறவுகள் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது முதலே எடுத்திருந்த வீடியோ. தார்பை போற்றி விட்டுருக்கும்போது மழை பெஞ்சிருந்தது பாருங்கள். அதை லாஸ்ட்டில் செட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும்
இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேங்க. பாருங்கள், மழை பெஞ்சிருக்கிற போது தார் பை வீட்டானு போட்டு இருந்தபோது பாருங்கள். மழை பாருங்கள் கொட்டுன்னு கொட்டுது. கடையில் யாருமே இல்லை. பூரியெல்லாம் அப்படியே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.